வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். என்எம்எம்எஸ் கிளாஸ் என்பது இந்த ஒரு பரீட்சைக்காக உண்டானது. அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் என்ன அதோட பெனிஃபிட்னு தெரியும். அதை விட முக்கியமான பெனிஃபிட், நீங்கள் மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப்புங்கனால நீங்கள் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்று உங்களை சொல்வார்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது ஏன்னா எனக்கெல்லாம் அது பெருமையாக இருந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். இங்கேயே பார்த்தா இந்த பையன் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அது என்ன தெரியுதோ இல்லையோ, பட் அவங்க அந்த இன்டர்வியூவில் வேறு ஏதாவது படிப்பு போகும்போது, ஒரு முறை நான் ஒரு காலேஜுக்கு போய் அட்மிஷனுக்காக போயிருக்கேன். அவர் என்னுடைய ஒரு 400 பேர் நிற்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜில் போயிருக்கேன். 400 பேர் நிற்கிறாங்க லைனாக. அவர் என்னோடய இது பார்த்து, என்எம்எம்எஸில் நீ பாஸ் பண்ணிக்கியாடாப்பா? ஆமாம் சார், பாருங்க சார் அப்படின்னா நேர தரன்னு இழுத்துட்டு போய் 2வது ஆளாக நிறுத்த வச்சிட்டார். க்யூலேயே நிற்கல. இந்த மாதிரி பையனுக்கெல்லாம் முதல் உரிமை கொடுங்க. இல்லைனாலும் கிடச்சிருக்கும் அட்மிஷன். அங்கே 400வது ஆளாக இருந்தாலும் கிடச்சிருக்கும். இருந்தாலும் அவர் என்னை இழுத்துட்டு போய், அவர் பெரியவர், நான் சின்ன பையன் தானே, ஓடி பியூசி, அதாவது காலேஜ் ஃபஸ்ட் இயர், 12th தான் பியூசி. அப்போ அப்படியெல்லாம் ஓடி எனக்கு கொண்டே 2வது முறை. ஸோ அந்த 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 மெரிட் என்பது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்பதை பாருங்கள், இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்த பரீட்சையாக இருந்தாலும் சரி, இந்த என்எம்எம்எஸ் மட்டும் இல்லை, அதை ஸ்டார்டிங் உங்களுக்கு என்எம்எம்எஸ் அப்புறம் நிறைய பரீட்சைகள் இருக்குது. ப்ரைவேட்லேயும் நிறைய பரீட்சைகள் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் பரீட்சைகள் மட்டும்தான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ப்ரைவேட் பரீட்சைகள் எழுதுங்க. அப்புறம் எழுதும்போது உங்களுக்கு அது ஒரு உண்மையாகவே ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு வேகம் வரும், ஒரு உற்சாகம் வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு வந்தது. அதனால் அது உங்களுக்கும் வரும். எனக்கு வரும்போது உங்களுக்கு வராதே, உங்களுக்கு அதிகமாகவே வரும், இல்லைங்களா? நீங்கள் இளைஞர்கள், நீங்கள் உங்களுக்கெல்லாம் வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு இது பண்ணிடலாம். ப்ரெசன்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நானாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு பிபிடி தான் நம்ம ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஷின் பேப்பர் கிடையாது, பிபிடி. நீங்கள் இது தெரியுதா? பிபிடி தெரியுதா? டிடக்ஷன்ஸ் அப்படின்னு தெரியுதா? தெரியுது சார். ஓகே, நம்ம ஒரு பரீட்சையில் ஒரு கேள்வித்தாளில் டிடக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ 2வது லைன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1, ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன? ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் போட்டிருக்கான்னு பாருங்கள். ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு போட்டிருக்கா? ஸ்டேட்மெண்ட் 1 போட்டிருக்கா? எஸ் சார். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் பாய் தட்டு பேசுங்கம்மா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எந்தூசியாசமாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன போட்டிருக்கு படிங்க. ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ். ஆமாம். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு இதிலிருந்து ஏதாவது ஒரு கன்க்ளூட் பண்ண முடியுமா, ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படின்னா, அந்த கன்க்ளூஷன் இஸ் ஆல் டாக்ஸ் ஆர் பிக்ஸ் அப்படிங்கிறது. இப்போது ஆல் இந்த டாக்ஸை ஒரு வட்டம் போடுங்க டாக்ஸுக்கு. அதை விட கேட் அதை விட பெரிய வட்டம், ஏன்னா ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், அப்போ அதை விட பெரிய வட்டம். பிக்ஸு அதை விட பெரிய வட்டம் போடுங்க. அப்போது பிக்கு வந்து பெரிய வட்டம், அதுக்கடுத்த வட்டம் வந்து கேட்டு, அதுக்கடுத்த வட்டம் டாகு. அப்போது பிக்கு, இந்த டாக் வந்து பிக்கோட வட்டத்துக்குள்ளே இருக்குமா? 3 வட்டம் போடுங்க. ஒரு குட்டி வட்டம் வந்து டாகு, அதுக்கடுத்த பெரிய வட்டம் வந்து கேட்டு. அதாவது அந்த குட்டி வட்டத்தை சுற்றி போடுங்க, பெரிய வட்டம் கேட்டு. அந்த வட்டத்தை சுற்றி போட்டிங்கன்னா ஒரு பிக்கு. அப்போ அந்த டாக் என்பது பிக்கோட வட்டத்துக்குள்ளே வருமா வராதா? வரும். அப்போ ஆல் டாக்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு சொல்றது கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொருடையும் வட்டம் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டாலும் இருக்க முடியாது. இதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்தால், இந்த கேள்விகள் பேர் டிடக்ஷன்ஸ் என்ற பெயர் ஆங்கிலத்தில். தமிழ்லையும் முடிவுக்கு வரதில் என்னமோ வரும், அது பரவாயில்ல, அது அங்கே டிடக்ஷன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்கள். அதில் 3வது ஸ்டேட்மெண்ட் நீ கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சர் இஸ் த கன்க்ளூஷன் என்பது நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதில் 4 வகையான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று, யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இன்னொன்று பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம படித்தோமா? நான் சொன்னேன்னா லாஸ்ட் டைமு? ஆமாம். யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் என்பது யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்கே நாட்டே கிடையாது, அதனால் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்.
ஏன் யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா ஆல் அப்படி ஏன்னா இது யூனிவர்சல் இருக்கிற அத்தனையும் ஆல் அப்படின்னா எல்லாமே, அதனால் அது யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது நோ டாக்ஸ் ஆர் கேட்ஸ், இதுவும் யூனிவர்சல் தான், ஆனால் நோ வந்ததுனால யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்று பெயர். அடுத்தது சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அல்லது மெனி டாக்ஸ் ஆர் கேட்ஸ், இந்த ரெண்டுமே ஆல் இல்லை, ஒரு சிலது அல்லது பல அப்படின்னு. அப்போ பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது பர்டிகுலராக சொல்கிறாங்க, அப்புறம் நெகட்டிவ் இல்லை, அதனால் பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சம் டாக்ஸ் ஆர் நாட் கேட்ஸ், இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? பர்டிகுலர் நெகட்டிவ் சார். பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ 4 ஸ்டேட்மெண்ட் என்னன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் 4? யூனிவர்சல் பாசிட்டிவ், யூனிவர்சல் நெகட்டிவ், பர்டிகுலர் பாசிட்டிவ், பர்டிகுலர் நெகட்டிவ் சார். வெரி குட். ஸோ இதை நீங்கள் இது பேசிக், இதை வந்து அப்புறம் ஆக்சுவல் கொஷின் பின்னாடி வரும். யாரோ வந்துட்டாங்களா? வந்த மாதிரி இருந்தது. ஆமாம், தமிழரசி. அப்போது பாருங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் 2 statements ஆர் given, the answer is the conclusion. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, மூணாவது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் கன்க்ளூஷன் என்று பெயர். ஓகே, அடுத்தது டிடக்ஷன்ஸ் ஆச்சா. ரூல்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ். டிடக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் தேர் ஆர் 2 statements. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் டிடக்ஷன் பாசிபிள். வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், இதில் டிடக்ஷன் என்ன? அதே தான், டிடக்ஷனே அதே தான், ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் தான். அதில் ஒன்று நீங்கள் டிடியூஸ் பண்ண முடியாது. ஆல் டாக்ஸ் ஆர் கேட் 2 ஸ்டேட்மெண்ட் வேண்டும், அதில் 3 டேர்ம் வேணும் அண்ட் 1 காமன் டேர்ம் வேண்டும். என்னதா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ், இதில் 3 டேர்ம் இருக்குது. டாகு, கேட்டு, பிக்கு, 3 டேர்ம் இருக்குது. இந்த 6 விட்டுருங்க, அதாவது இல்லை, இந்த 3 ஐட்டம் என்ன இருக்குது? டாகு, கேட்டு, பிக்கு இருக்குது. அப்போது 2 ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஐட்டம் இருக்க வேண்டும், ஒரு ஐட்டம் காமனாக இருக்க வேண்டும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எந்த ஐட்டம் காமனாக இருக்கு? கேட் சார். கேட்ஸ் வந்து காமனாக இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட் காமனாக இருக்கிறது வந்து கேட்ஸ். ஓகே, அப்போ அந்த ஆன்சருக்கு ரூல்ஸ் பார்க்கலாம். டிடக்ஷன் இஸ் பாசிபிள். இப்போ இப்படி இருந்து டிடக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் தேர் ஆர் 2 statements and 3 terms and 1 common term. இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். டு ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், ஆல் எலிஃபென்ட்ஸ் ஆர் பிக்ஸ் அப்படின்னு வந்தால் டிடக்ஷன் பாசிபிளா? இல்ல சார். ஏன்னா 4 டேர்ம் இருக்குது, காமன் டேர்ம் இல்லை, அதனால டிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிட்டு வர வேண்டியதான், வந்துட்டே இருக்கலாம் நீங்கள். புரியுதா எல்லாருக்கும்? அதாவது இந்த 2வது கேட்டகரியில எலிஃபென்ட் சொன்னேன். வருமா சார்? என்னம்மா சார், டிடக்ஷன் ஆர் நாட் பாசிபிள் நீங்க ஆப்ஷன்ல வருமா சார்? ஆன்சர்ல கொடுத்திருப்பான் நாட் பாசிபிள், நன் ஆஃப் தீஸ் ஏதோ ஒன்று கொடுத்திருப்பான். சரியா? அது நம்ம கேள்வி வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ கேள்விக்கே நான் போகல, இப்போ நான் வந்து அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்லி தந்துட்டு இருக்கேன், இந்த ரூல்ஸ். அப்புறம் இங்கே பாருங்க அடுத்தது. ஸோ இப்போ முதல் ரூல் என்ன? டிடக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் தேர் ஆர் 2 statements, 3 terms and 1 common term. இது ரொம்ப முக்கியம். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும், 3 டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும், 1 காமன் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும், இல்லையா? ஓகே, அடுத்தது இஃப் 1 statement இஸ் நெகட்டிவ் தென் கன்க்ளூஷன் இஸ் நெகட்டிவ். அப்படிங்கப்பா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருந்தால் அந்த கன்க்ளூஷன் நீங்கள் டெரைவ் பண்ணுற நெகட்டிவாக தான் இருக்கணும். புரியுதா? எஸ் சார். ரூலை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சௌந்தர்யா அவங்க அம்மா வந்து உன் பேர் சௌந்தர்யான்னு பேர் வச்சுருக்கோன்னு சொன்னால், ஏன் என் பேர் சௌந்தர்யன் பேர் வச்சுன்னு கேட்டுச்சா? குழந்தையா இருக்கும்போது கேட்கல, அதனால ரூல் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம், இப்போதைக்கு கேட்க வேண்டாம், பின்னாடி கேட்டுக்கலாம். 1 + 1 = 2 அப்படின்னு உங்கள் மேத்ஸ் வாத்தியார் 1வது சொல்லி கொடுக்கும்போது ஏன் 2 why not 4ன்னு கேட்டிங்களா? ரூல் இஸ் ரூல், இல்லையா? அதான் அந்த ரூலை இப்போ வச்சுங்க. அப்புறம் நீங்கள் பெருசாகும்போது ஐன்ஸ்டீன் மாதிரி ராமானுஜம் மாதிரி ஆகும்போது அப்போ ஏன் 1 + 1 = 2 ஏன் 4 ஆகிருக்கூடாது, அப்போ கேட்டுக்கலாம், இப்போதைக்கு கேட்டுக்கலாம். அடுத்தது இஃப் 1 statement இஸ் பர்டிகுலர் தென் கன்க்ளூஷன் இஸ் பர்டிகுலர். ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர், அது ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு பார்த்தோம், அடுத்தது ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கு பதிலாக சம் கேட்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா ஆன்சரில் என்ன வரும்? சம்மு ஆரம்பிக்கணும். சம்மு மெனி ரெண்டில் எது வேணும் யூஸ் பண்ணலாம். சம்மு மெனி ஏ ஃபியூ எல்லாம் ஒன்று தான்.
அது கேள்வியில் சம் கொடுத்து ஆன்சரில் ஏ ஃபியூ கொடுத்தாலும் அது ஒன்று தான், ஒரே மீனிங் தான். சம் மெனி ஏ ஃபியூ. ஆல் அப்படின்னா அது அப்படி தான் கொடுப்பாங்க. ரைட்டு. அடுத்தது பாருங்க. இஃப் போத் ஆர் நெகட்டிவ் ஆர் போத் ஆர் பர்டிகுலர் தென் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். எப்படி? ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் கன்க்ளூஷன் வந்து வராது. ரெண்டுமே பர்டிகுலராக இருந்தாலும் வராது. ரெண்டுலேயுமே நோவோ நாட்டோ வந்தால் அது கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். ரெண்டுலேயுமே சம்மோ இல்லை ரெண்டுலேயுமே மெனியோ இல்லை ஒன்றில் சம் ஒன்றில் மெனி வந்தால் பர்டிகுலர் தான், அப்பவும் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா? Yes, sir. அடுத்தது காமன் டேர்ம் மஸ்ட் நாட் கம் இன் த கன்க்ளூஷன். நம்ம சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட் 3 டேர்ம்ஸ் 1 காமன் டேர்ம். அந்த காமன் டேர்ம் ஆன்சரில் வரக்கூடாது, அது வராது. இங்கே பார்த்தீங்கன்னா கூட முதல் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதை காமன் டேர்ம் என்ன? கேட்டு. கன்க்ளூஷனில் கேட் வந்துதா? No, sir. வராது. ஓகே, Yes, sir. போச்சு. யாரோ ஒரு மேஜிக்கிட்டே இருக்காங்க ஃபோனில். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சில கேள்விகள் பார்த்தா நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு தடவை ரூல்ஸ் யாரோ ஒருத்தர் படிச்சிருங்க, அப்புறம் நம்ம அதுக்கு போய்க்கலாம். ரூல்ஸ் யாரோ ஒருத்தர் படிங்க. ஏதோ ஒரு குழந்தை. Direction is possible only when there are 2 statements, 3 terms, and 1 common term. If one statement is negative, then conclusion is negative. If one statement is particular, then the conclusion is particular. இடமா அந்த ஒரு If பொண்ணை உள்ள விட்டுறேன். ஆ if both are negative or both are particular, then conclusion is not possible. Common term must not come in the conclusion. ஓகே, இதுதான் இந்த ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் காமன் சென்ஸ் எல்லாம் உங்களுக்கு யோசனை பண்ணி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஏன்னா இதில் நீங்கள் தப்பாயிடும். அந்த அப்படி யோசனை பண்ணால் வர முடியாதுங்கிறனால தான் இந்த ரூல்ஸே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ரிடக்ஷன் கண்டினியூ. ஓகே, சரி, இங்கே பாருங்கள். கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? பெருசு பண்ண ட்ரை பண்ணுறேன். படிக்க ஃபஸ்ட்டு. நோ ட்ரெயின் இஸ் அ பஸ். நான் படிக்கிறேன், ஒரே ஒன்று நான் படிக்கிறேன். நோ ட்ரெயின் இஸ் அ பஸ், நோ பஸ் இஸ் அ ட்ரக். இப்போ என்ன கன்க்ளூஷன் வரும்? சார் நெகட்டிவ்ல தானே சார் வரும்? நெகட்டிவ் தான் வருமா? நோ ட்ரெயின் இஸ் அ பஸ். Conclusion possible கிடையாது, sir. ஆமாம், கன்க்ளூஷன் நாட் பாசிபிள். ஏன்? Both are negative. போத் ஆர் நெகட்டிவ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நெகட்டிவ் இருக்கு, அப்போ கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். புரிஞ்சுதா குழந்தைகளா? எஸ் சார். Yes, sir. அடுத்தது பாருங்க. அடுத்தது சௌந்தர்யா படி பார்க்கலாம். அடுத்த கேள்வி. Many fathers or brothers. All brothers are priests. Many fathers or priests. இல்ல அது கன்க்ளூஷன். அது டேஷ்க்கு அப்புறம் கன்க்ளூஷன். இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிக்கணும், மறுபடியும் படிக்கணும். Many fathers or brothers. All brothers or priests. ஓகே, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன், ஆன்சர் வேண்டாம். மெனி ஃபாதர்ஸ் ஆர் பிரதர்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்? Particular positive statements, sir. பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஆல் பிரதர்ஸ் ஆர் பிரீஸ்ட். Universal positive. பாசிட்டிவ் சார். அப்புறம் 3 டேர்ம் என்னென்ன டேர்ம் வந்திருக்குது? Father, brother, and priest. பிரீஸ்ட். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பர்டிகுலர் அப்படின்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? அந்த ஆன்சருமே பர்டிகுலர் தான் ஆரம்பிக்கும். அப்போ மெனியில் ஆரம்பிக்கணும் இல்லையா? மெனியோ சம்மோ அதில் தான் ஆரம்பிக்கணும். அப்போது மெனி சம்மோ ஆரம்பிக்கணும். இதில் பிரதர் வரக்கூடாது, ஏன்னா அதுதான் காமன் டேர்ம். பிரதர் வந்து காமன் டேர்ம், அது வரக்கூடாது. ஃபாதர் வரணும், பிரீஸ்ட் வரணும். இப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? Many fathers or priests. ஆர் மெனி பிரீஸ்ட் ஆர் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் லெவலுக்கு அது போதும். யாரோ வந்தாங்களா? இல்லை. ஓகே, இப்போ மெனி ஃபாதர்ஸ் ஆர் பிரீஸ்ட், மெனி பிரீஸ்ட் ஆர் ஃபாதர்ஸ் ரெண்டும் சொல்லலாம். அது இப்போ உங்கள் லெவலில் 10வது 11வதுலாம் போனால் அது வேறு மாதிரி கூட நம்ம திங்க் பண்ணலாம். இப்போதைக்கு வேண்டாம் அது. ஓகே, அடுத்தது படிங்க. யாரோ ஒருத்தர் படித்தவங்க படிக்க வேண்டாம், புதுசாக இருக்கும் படிக்கட்டும். புதுசாக இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழரசி, சரி படித்தவங்களே படிங்க. அப்போ யாரோ ஒருத்தர். Some Zens are
esteems. Some Esteems, gens are powerful. அதாவது ஜென்னுங்கிறது ஒரு Conclusion காரு, not positive. எஸ்டீம்ங்கிறது ஒரு காரோட பேர் அது, அதை கொடுத்துருக்காங்க. சம் ஜென்ஸ் ஆர் எஸ்டீம்ஸ், சம் ஜென்ஸ் ஆர் பவர்ஃபுல். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, என்ன வகையான ஸ்டேட்மெண்ட்? Particular positive, sir. பர்டிகுலர் பாசிட்டிவ், கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சம் ஜென்ஸ் ஆர் பவர்ஃபுல், அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அதுவும் particular positive தான், sir. 3 டேர்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Zen's esteems powerful. ஆமாம், ஜெம்னு எஸ்டீம் பவர் 3 ஸ்டேட்மெண்ட்டு. இதில் காமன் டேர்ம் எது? Zen, sir. Zen's, sir. அப்போ அது ஆன்சரில் வரக்கூடாது, அதான் அர்த்தம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? நம்ம ரூல் படி போங்க. Esteems are powerful, sir. இருங்க, ஓகே. Some esteems are அப்படியா? அதான் கரெக்டா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பர்டிகுலர் என்றால் ரூல் போவோம். முதல் ரூலுக்கு போவோம் பாருங்க. இஃப் போத் ஆர் நெகட்டிவ் ஆர் போத் ஆர் பர்டிகுலர் தென் கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா கண்ணா? Yes, sir. ரெண்டுமே பர்டிகுலர், அதனால கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, குழந்தைங்க, நீ குட்டி குழந்தைங்க தானே, அதை எடுத்து சார் அப்படி சொன்னார், அந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஜென் வரக்கூடாது, எஸ்டீம் வரணும், பவர்ஃபுல் வரணும், சம் வரணும், சம் எஸ்டீம்ஸ் ஆர் பவர்ஃபுல்னு போட்டுட்டு வந்துட்டே இருப்போம். ஆனால் தவறு, ஏன்னா ரெண்டுமே பர்டிகுலர். ஓகே, அடுத்து யாரோ ஒருத்தர் படிங்க. all VCRS விசிஆர்ஸ், விசிஆர்எஸ் அல்ல, விசிஆர்ஸ், அது ப்ளூரல் சொல்லும்போது. yes, sir. All VCRs are VCPs. All VCPs are smuggled. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? இது universal positive, sir. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு Universal positive. Universal positive statement, sir. எந்த 3 இது இருக்கு, டேர்ம்ஸ் இருக்கு? VCR, VCP. ஸ்மகிள்டு, விசிஆர் விசிபி ஸ்மகிள்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். Smuggled. டேர்ம். அப்போ இதில் எது காமன் டேர்ம்? VCPs, sir. VCPs. அப்போ விசிபி வரக்கூடாது. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்? VCRs are all VCRs All are VCRs are smuggled, sir. smuggled. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து படிங்க. All shoes are socks. Some socks are not chappals. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? All shoes are socks. அதான் என்ன ஸ்டேட்மெண்ட் அது? Universal positive. Universal ரெண்டாவது positive, sir. ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? இது particular negative, Particular sir. positive. நெகட்டிவ். அப்போ ஆன்சர் எப்படி வரணும்? இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலரா அந்த ஆன்சர் என்ன வரணும்? Particular Negative answer தான், sir. வரணும். பர்டிகுலர். அப்போ சம்மில் தான் ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ நெகட்டிவ். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும்? Negative ல தான், sir. Negative. அப்போ காமன் டேர்ம் எது? Socks. அப்போ சாக்ஸ் வரக்கூடாது. அப்போ என்ன வரணும்? ஷூஸ் வரலாம், Some சப்பல்ஸ் வரலாம். sure. அப்போ சம் ஷூஸ் ஆர் நாட் சப்பல்ஸ் அப்படி எழுதலாமா? Yes, sir. Yes, sir. அதுதான் ஆன்சர். அது ஆன்சர். ஆனால் இந்த கேள்வியில் ஆக்சுவலாக 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டேன். நம்ம 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி கன்க்ளூஷன் கொண்டு வருது அப்படின்னா, நம்ம ரூல் படி 2 ஸ்டேட்மெண்ட் தான் வேணும் இல்லையா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துக்குங்க. அந்த கன்க்ளூஷனையும் அந்த 3ஆவது ஸ்டேட்மெண்ட் இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் ஆகிப்போச்சு. கன்க்ளூஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட், 3ஆவது ஸ்டேட்மெண்ட், இதை 2 வச்சு ஒரு கன்க்ளூஷன் வரலாமா இல்லையா? Yes, sir. இப்போ Yes, sir, வரலாம், sir. ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சம் ஷூஸ் ஆர் நாட் சப்பல்ஸ் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்? பர்டிகுலர் நெகட்டிவ். Particular negative. அடுத்தது ஆல் சப்பல்ஸ் ஆர் கேண்டில்ஸ். Universal positive. Positive, sir. பாசிட்டிவ். இதுல சப்பல் த காமன் டேர்ம், அது வரக்கூடாது. ஷூவும் கேண்டிலும் வரணும், சம்மு வரணும், நாட்டு வரணும். அப்போ சம் ஷூஸ் ஆர் நாட் கேண்டில்ஸ். சப்பல் சொல்கிறேன், கேண்டில்ஸ், சாரி, இங்கே தப்பு, கேண்டில்ஸ். ஏன்னா அது சப்பல் தான் காமன் டேர்ம் ஆகிப்போச்சு. சம் ஷூஸ் ஆர் நாட் கேண்டில்ஸ், இல்லை சம் கேண்டில்ஸ் ஆர் நாட் ஷூஸ்ன்னு போடலாம். சரியா? Okay, sir. அப்படியும் போடலாம். அடுத்தது இப்போ இதுலேயே கொஞ்சம் இருக்குது, இன்னொரு 4-5 கேள்வி பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேற இதுக்கு போயிடலாம். இது படிங்க. Yes, sir. All books are pages.
all pages are boxes. என்ன ஆன்சர் வரும்? நீங்கள் இப்படி சொல்லுங்கள் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பர்டிகுலர் பாசிட்டிவ், ஐ மீன் யூனிவர்சல் பாசிட்டிவ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யூனிவர்சல் பாசிட்டிவ். 3 terms are books, pages, boxes. Pages is the common term, so that should not come in the answer. Only books and boxes has to come. அப்புறம் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் அந்த மாதிரி. Okay, sir. சார் இப்போ அந்த ஆல் புக்ஸஸே சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கள். ஆல் புக்ஸ் ஆர் பேஜஸ். சார் அது வந்து யூனிவர்சல் பாசிட்டிவ் சார். வெரி குட். ஆல் பேஜஸ் ஆர் பாக்ஸஸ், இதுவும் யூனிவர்சல் பாசிட்டிவ் சார். அப்ப ஆன்சரும் யூனிவர்சல் பாசிட்டிவ்ல தான் சார் வரும். இப்போ இதுல வந்து காமன் டேர்ம்ஸ் என்னன்னா ஒன் காமன் டேர்ம் வந்து பேஜஸ் சார். மீதி இருக்கிறது வந்து புக்ஸும் பாக்ஸஸும் சார். அப்ப ஆல் புக்ஸ் ஆர் பாக்ஸஸ். கரெக்ட். ஓகே 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 ரைட், வெரி குட். அடுத்தது போங்க. அடுத்தது வேற ஏதாவது குழந்தை படிக்கட்டும். இப்போ நீங்க படிச்சது யாரு? இல்ல இப்போ முதல்ல படிச்ச குழந்தை பேர் என்ன? கோகுல் சார். கோகுல். ஓகே. இப்போ அடுத்தது பையனா பொண்ணா? பையன் சார். பையன். அது வாய்ஸ் பார்த்தா பொண்ணு மாதிரி. சாரி. ஓகே, பையன் தான். ஓகே, அடுத்தது படிங்க. சொல்லுங்க, படிங்க சௌமியா. All shares are debentures, no debentures or deposits. No shares or deposits or no deposits or shares. அதான் ஸ்டேட்மெண்ட். அது ஆன்சர்ஸ் வச்சிருக்கேன். ஆன்சர் பார்க்காதீங்க இப்போதைக்கு. Yes sir. First statement வந்து படி சொல்லுங்க. First statement வந்து universal positive statement sir. All shares or debenturesங்கிறது universal positive statement. அதுக்கு அடுத்த statement no debentures or deposits வந்து universal negative statement. இங்க ஒரு universal இங்க ஒரு universal negative இருக்கிறதுனால ஆன்சர்லயும் வந்து நோல இருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகணும். சோ இங்க காமன் டேர்மா என்ன இருக்குன்னா debentures. சோ ஆன்சர்ல debentures வரக்கூடாது. சரி. அப்போ no shares or deposits அல்லது நோ டெபாசிட்ஸ் ஆர் ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். சரியா? எஸ் சார். எஸ் சார். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து இப்போ ஆக்சுவலாக இதுதான் உங்கள் ஸ்கூலில் இப்படி தான் நடத்துவாங்க. ஒரு சாப்டர் எடுத்துட்டு அதில் ஒரு 4-5 கேள்வி போடுவாங்க இல்லையா? ஆமா சார். ஒரு லெசன் அப்போ நம்ம இங்கே அப்படி பண்ணலை. நம்ம நேராக கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, இன்னொரு கொஸ்டின் வேற ஒரு சாப்டர்லேருந்து வரும் இல்லையா? அதுதான் நம்ம ஸ்கூல் மாதிரி நமக்கு நிறைய டைம் இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு இது நான் அப்படி பண்ணோன்னு நினச்சேன்னா இதில் கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இது உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது உங்களுக்கும் ஸ்கூலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால நான் சொல்லித்தரேன். சரியா? அதுதான் ரீசன். படிங்கம்மா யாரோ ஒருத்தர். No apple is an orange. All bananas are oranges. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யுனிவர்சல். நேரா ஆன்சரே சொல்லுங்க. எஸ் சார். எக்ஸ்பிளனேஷன் வேண்டியது. ஆன்சர் சொல்லுங்க. அப்ப தப்பா இருந்தா எக்ஸ்பிளனேஷன் பாத்துக்கலாம். No apples or bananas. No apple is a banana. ஏன்னா ஆரஞ்சு வரக்கூடாது, நோ வரணும், ஆப்பிள் வரணும், அப்புறம் பனானா வரணும். அப்போ நோ ஆப்பிள் இஸ் அ பனானா அல்லது நோ பனானா இஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது படிங்க. No ball is a bat. Some bats are stumps. இப்போ இதில் பேட் வரக்கூடாது, ஏன்னா காமன் டேர்ம். அப்புறம் சம் வந்திருக்கிறதுனால சம்மில் தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகும். பால் வரணும், ஸ்டம்ப் வரணும். அப்புறம் நோ வந்து நெகட்டிவ் வரணும். அப்போ சம்மும் வரணும், நாட்டும் வரணும், பாலும் வரணும், ஸ்டம்ப்பும் வரணும். அப்போ சம் பால்ஸ் ஆர் நாட் ஸ்டம்ப்ஸ் அல்லது சம் ஸ்டம்ப்ஸ் ஆர் நாட் பால்ஸ் இல்லையா? நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சுட்டீங்கன்னா அது ஒன்று அப்படியே பூ கட்டுற மாதிரி டிகிடின்னு. பூ கட்ட தெரியுமா எல்லாருக்கும்? யாரும் பூ கட்ட தெரியும்? பூவே கட்ட தெரியாது. என்ன இப்படி பண்ணீங்க? இந்த லீவ்ல எல்லாரும் பூ கட்ட பழகுறீங்க. உங்க வீட்டில் போய் உங்க அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி சார் கேட்டார் பூ கட்ட தெரியுமான்னு கேட்டேன். எங்களுக்கு தெரியாதுன்னா அவர் வந்து சேம்னு சொல்லிட்டாரு, அதனால எனக்கு பழகி கூடம்மான்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம் சார். சொல்லி எல்லாம் பழங்க. பசங்களாக இருந்தாலும் பழங்க. பொண்ணு பையங்கிறத வித்தியாசம்லாம் கிடையாது. பூக்கடை அதாவது பூ கட்டுறது அந்த முதல்ல அந்த ஒரு 2-3 ஒரு முழம் கட்டுறது கூட தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அனிச்சை செயலாகிடாது. அப்படி நீங்கள் அது கவனமே செலுத்த வேண்டாம். அது பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பீங்க. கை மட்டும் அப்படி இப்படிங்கும் இல்லையா? பார்த்துருப்பீங்க.
கை மட்டும் பாரு இப்படி இப்படி கட்டிகிட்டே இருப்போம், அப்புறம் கை மட்டும் இப்படி இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று பார்த்துருப்போம், டிவி பார்த்துட்டு கூட கை இப்படி பண்ணிட்டே இருக்கும் இந்த பூ கட்டுறவங்களுக்கு. அதை பற்றியே நினைக்க மாட்டாங்க, ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் கை மட்டும் பூ கட்டும். அது மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு அந்த பேசிக் புரிஞ்சுட்டிங்க வச்சுக்கங்க, அப்புறம் ஒரு இதே இல்லை. அடுத்தது படிங்க. அடுத்தது கடைசி. Some shirts are shorts, no shorts or trousers. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர் பாசிட்டிவ் சார். வெரி குட். நெக்ஸ்ட் இது பர்டிகுலர் நெகட்டிவ். இல்லை, ரெண்டாவது பர்டிகுலர் நெகட்டிவா? நல்லா பாருங்க. No sir, universal negative. நெகட்டிவ். சரி, பரவாயில்ல. ஓகே சார். சார் அப்ப சம் தானே சார் வரணும் ஆமா, ஃபர்ஸ்ட் வரணும். சம். அப்ப வந்து ஷார்ட்ஸ் தான் சார் சேமா இருக்கு, அப்ப ஷார்ட்ஸ் வரக்கூடாது. அப்ப ஷர்ட்ஸ் சம் ஷர்ட்ஸ் கரெக்ட். சம் ஷர்ட்ஸ் ஆர் நாட் ட்ரவுசர்ஸ். அவ்வளோதான். சம் ஷர்ட்ஸ் ஆர் நாட் ட்ரவுசர்ஸ் ஆர் சம் ட்ரவுசர்ஸ் ஆர் நாட் ஷர்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பான்னு தெரியாது இல்லையா, அது மாதிரி நீங்கள் பழக்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன் இல்லை. ஓகே சார். ஒன்றே ஒன்று பாருங்க, இது பாருங்க, இது கொஞ்சம் பார்த்துடலாம். இது எது கொடுத்தேன்னு தெரியல, எனக்கே ஞாபகம் இல்லை. இந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நேற்று ப்ரிப்பேர் பண்ணதில்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்போது நீங்கள் அப்போ 10ஆம் வகுப்புக்கு ஒரு பரீட்சை இருந்தது, NTSCன்னு ஒரு பரீட்சை, நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். அந்த அந்த கவர்மெண்ட் படுவாய் பையன் என்ன பண்ணிட்டான்னா இந்த 2 வருஷமாக அதை ரிமூவ் பண்ணிட்டான். 3 வருஷம் ஆச்சு ரிமூவ் பண்ணி. அது ஒரு 45 வருஷமாக இருந்தது அந்த ஸ்காலர்ஷிப். ஆனால் இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டான். அது வந்து அதில் பாஸ் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு இப்போ இருந்த கணக்குப்படி 25,000 ரூபா கொடுப்பான். அப்போ 10 வருஷத்துக்கு கொடுப்பான். அதாவது நீங்கள் படிக்கிற வரலும் கொடுப்பான். இப்போ நீங்கள் 10ஆவது வாங்குறீங்க வச்சுங்க, 14 வருடவை 12 வருடவை டிகிரி ஒரு 5 இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா 4 வருஷம், அப்போ 6 ஆச்சு. அப்புறம் எம்இஓ எம்டெக்கோ படிச்சிங்கன்னா அது 2, 8 ஆச்சு. அதுக்கப்புறம் ஏதோ படிச்சிங்கன்னா 2, 10 வருஷம் கொடுப்போம். 10 வருஷம் நம்ம படிக்க மாட்டோம், ஒரு 5 வருஷமாக 4 வருஷம் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடுவோம் இல்லையா, அது மாதிரி கொடுப்பான். அது வந்து 1978 1978னா எவ்வளோ வருஷம் ஆச்சுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். 1978 அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆச்சு? இருந்து இப்போ 2024, அப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு? 48 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த பரீட்சையை பாஸ் பண்ணி எனக்கு 8 வருஷமாக அவன் பணம் கொடுத்தான் கவர்மெண்ட். அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் கொடுத்தது 2,500 ரூபா, இப்போ 25,000. ஆனால் அந்த 2,500 அன்றைக்கி கொடுத்தது இன்றைக்கி கொடுத்தோன்னா அது அதோட ஈக்குவலிட்டி இன்றைக்கி 2 லட்ச ரூபா. ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கல. அப்புறம் கடைசியில் அந்த பரீட்சையை எடுத்துட்டான். எனக்கு ரொம்ப வருத்தம். நாங்கள் இந்த என்டையர் இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது 2 வருஷம் அந்த NTSCக்காக ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் பெனிஃபிட் ஆனேன், எதை குழந்தைங்க பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தால் ஆரம்பித்தோம். கடைசியில் அவன் அந்த எக்ஸாமை ரிமூவ் பண்ணிட்டேன். எதனால் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் அப்புறம் NMMS அதெல்லாம் நம்ம அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து இப்போ அதுதான் CMTSCR இல்லை அது வேறு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா கண்ணா. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு TNCM எல்லாம் உள்ள போட்டிருக்கான். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து KVPOன்னு ஒரு பரீட்சை வச்சுருந்தான், அதையும் நீக்கிட்டான். என்ன நீக்கிட்டான்னு தெரில. அதுக்கு பதிலாக யாசஸ்வி எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்தான். அதுவும் 1 வருஷம் தான் நடத்தினான். 2வது வருஷம் என்ன பண்ணிட்டான், அது வேறு மாதிரி மாற்றிட்டான். அதனால தான் நான் என்னுடைய லிஸ்ட்டில் அது போடலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சொதப்புறான்ட்டு. இது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆர்டினரி பீப்புள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. பட் அவங்க இது மாதிரி எடுத்துருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம். அந்த யாசஸ்வி எக்ஸாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கன்னா, யாசஸ்வி எக்ஸாம் வந்து 9வது எழுதலாம், 11வது எழுதலாம். 9வது எழுதி பாஸ் பண்ணால் 75,000 ரூபா கொடுப்பாங்க ஒரே முறை. 11வது எழுதி பாஸ் பண்ணால் 1.25 lakhs கொடுப்பாங்க. அதில் நம்ம IOM ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 11ஆவதில் 1.25 lakhs வாங்கினார். அது ஒரே வருஷத்தோடு நிறுத்திட்டாங்க. ரொம்ப அநியாயமாக போச்சு. ஓகே, இல்லை இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. எப்படி நான் இதில் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. நான் ஏன் வந்தேன்னா, என்னோடய படிப்புக்கு எங்கள் அப்பா 1 பைசா கூட செலவு பண்ணணும். 1 பைசானா தெரியுமா, 100 பைசா ரூபாய் இல்லையா. அப்போ எங்கள் அப்பா 1 பைசா கூட செலவு பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஏன் படித்தேன்னா, எனக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்பு ப்ரைவேட்டு இப்போ வேலை கிடைச்சது. அந்த மாதிரியே இந்த குழந்தைகளும் வளரணும், கிடைக்கணும் என்பது என்னோடய ஆசை. அப்புறம் என்னோடய பசங்களை அதெல்லாம் எழுத வச்சு அவங்க யாருமே அதில் பெருசாக தேரலை. நம்ம பையன் தேராட்டி பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் தேரணுமே அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தது. அது இந்த அளவு வளர்ந்துருக்கு.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ எல்லா பரீட்சையும் நம்ம ஆளுங்க ஒருத்தராவது ஜெயிச்சிடுறாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சார். என்எம்எம்எஸ்ல இதுவரையிலும் 65 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆரம்பித்ததுலேருந்து 65 பேர் என்எம்எம்எஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் இந்த டிஎன்சிஎம், டிடிஎஸ்சி அது இதுன்னு ஏதோ இந்த ஆரியப்பட்டா மேத்ஸ் காம்படிஷன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் போடலை. ஆனால் அது நிறைய இருக்குது. அப்படி நாங்கள் நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்தோம். பட் அது நம்பர் ஆஃப் பீப்புள் குறைவாக இருக்கனால சிலதெல்லாம் விட்டுட்டோம். மெயினாக அதிகமாக இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்து பண்ணுறோம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒரு செப்பரேட் ஸ்டோரி அது. ஓகே, ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் பிக்ஸ், அது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. ஆல் புல்ஸ் ஆர் டாங்கீஸ். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? All snakes are pigs. அதான் என்ன ஸ்டேட்மெண்ட்? Universal positive sir. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் All அதுவும் bulls universal are donkeys. மொத்தமா எத்தனை டேர்ம் இருக்குது? 4 terms. 4 டேர்ம். அப்ப கன்க்ளூஷன் பாசிபிளா? No sir. நோ. அப்ப கன்க்ளூஷன் இஸ் நாட் பாசிபிள். 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். 4 ஆன்சரை படிங்க பார்க்கலாம். Conclusion is not pigs. possible. ம். All snakes are donkeys. All bulls are pigs. All snakes are pigs or all bulls are donkeys. இப்போ எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? Conclusion is not possible, sir. அப்படியா? Yes, sir. சௌந்தர்யா, நீ என்ன ஃபீல் பண்ற? Conclusion is not possible sir. So அவங்க இருந்ததே அப்படியே கொடுத்துட்டாங்க. எங்க இருந்து? Sir, அந்த இடத்துல common terms இல்ல sir. இருங்க. எது எழுந்தது எது எப்படி கொடுத்தாங்கன்னு எதை சொல்றீங்க? அந்த 4th ஒன்ல சொல்றேன் சார். ஆமா. அப்போ ரைட், இதுல 4th ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இப்போ என் பெயர் சௌந்தர்யா அப்படின்ட்டு அதே கொடுத்துட்டு மறுபடியும் என் பெயர் சௌந்தர்யானா அது தப்பாகுமா? No, sir. அது ரைட் தானே? Yes sir, correct இந்த sir. மாதிரி ஏமாத்துவாங்க. நம்ம அவனுக்கு தெரியும் இந்த பசங்களை இப்படி படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து அவனை ஏமாத்தணுங்கிறதுக்காக இப்படி கொடுக்கறது. புரியுதா? ஏன்னா அது ஸ்டேட்மெண்ட்டையே ரிப்பீட் பண்ணா அதுதான் அது கரெக்ட் ஆன்சர் தான். அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. Yes sir. அதனால தான் அப்படி Yes, கொடுத்துருக்காங்க. Sir, அப்ப நம்ம ஆப்ஷனையும் கவனிக்கணுமா sir? என்னம்மா? நம்ம அப்ப ஆப்ஷனையும் ஒத்து கவனிக்கணுமா sir? ஒத்து கவனிக்கணும். கரெக்ட், யூ ஆர் வெரி கரெக்ட். ஆப்ஷன் ஒத்து கவனிக்கணும். இந்த மாதிரி வராது, பட் ஒரு பரீட்சையில் வந்துருக்குது, அதனால தான் அப்படியே போட்டேன். இது அப்படியே போட்டதுக்கு காரணம், இது நார்மலாக இப்படி கொடுக்க மாட்டாங்க. உங்கள் லெவலில் கொடுக்க மாட்டாங்க. 10ஆம் 11ஆவது லெவல்லலாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் இது 10ஆவது லெவல் தான். அதெல்லாம் இது மாதிரி கேட்பான், உங்களை ஏமாத்தவனுக்குன்னே கேட்பான். அதில் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் அது ஒரு இப்போ வேலைக்கான ஒரு பரீட்சை. அதெல்லாம் ஒரு கேள்வி தப்பாயிட்டா கூட வேலை கிடைக்காம போயிடும். ஏன்னா அத்தனை பேர் நல்லா எழுதியிருப்பாங்க இல்லையா? அதில் எப்படி அவனை ஏமாத்தணும், இந்த மாதிரிலாம் ஏமாற்றுவான். இந்த எக்ஸாமினரே உங்களை ஏமாத்திருக்கன்னே இருப்பான். எப்படியாவது இந்த குழந்தைய ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறியாக இருப்பான். எப்போ ரிஜெக்ட் பண்ண முடியும்? கொஸ்டனை கொஞ்சம் டஃப்பாக பண்ணாதான் ரிஜெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஹலோ, Yes, sir. ஆமா sir. டஃப்பாக பண்ணாலும் நீங்கள் எல்லாம் எழுதிடுறீங்க. அப்புறம் பார்த்தா சீட் பண்ணி பார்க்கலாம். உங்களை சீட் பண்ணுறதுக்கு தான் இது சீட்டிங் கொஸ்டின் பேர் இருக்குது. இதுக்கு பேர் சீட்டிங். இப்படியே உங்களை சீட் பண்ணலாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரியா? இது ஏதோ எக்ஸாமில் வந்தது, அதனால எடுத்து அப்படியே போட்டேன். புரியுதா? Okay sir. நீங்கள் யாரோ ஒரு குழந்தை சொன்ன மாதிரி நீ கன்க்ளூஷன் இதையும் அந்த ஆப்ஷனையும் பார்க்கணும் என்பதில் ரொம்ப இந்த இதில் 4வது ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் பிக்ஸ், அது முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்தான். ஆல் புல்ஸ் ஆர், அப்போ இதுதான் ஆன்சர், 4வது ஆன்சர். ஓகே, ரைட். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? கிளாக் நம்ம பார்த்துருக்கோம், பார்த்தோமான்னு தெரில. பார்த்தோமா? கிளாக் இல்லை, அதனோட கொஸ்டின்ஸுக்கு கிளாக்குன்னா ஒரு கடிகாரம். அந்த கடிகாரத்தில் எத்தனை முள் இருக்கும் நார்மலாக? 3 sir. அதாவது செகண்ட் முள், மினிட் முள், அவர் முள். நம்ம கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கணக்குக்கு 2 முள் தான் எடுத்துப்பாங்க. மினிட் முள், அவர் முள். அதை நம்ம என்ன முள்ளுன்னு சொல்ல மாட்டோம், ஹேண்டுன்னு சொல்லுவோம். மினிட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட். இப்போது பாருங்கள், ஒவ்வொன்றா படிக்கலாம். மினிட் ஹேண்ட் கவர்ஸ் 360 டிகிரி இன் 60 மினிட்ஸ். கரெக்டாக? மினிட் ஹேண்ட் வந்து ஒரு ஃபுல் 60 நிமிஷம் ஒரு ஃபுல் சுற்றினா அது 360 டிகிரி சுற்றுதா? Yes, sir. ஆமா sir. ஆமாம். அப்போ ஒரு நிமிஷத்தில் எத்தனை டிகிரி கவர் பண்ணும்? 6 degree sir. 6 டிகிரி. 360 divided by 60. 360/60 6 டிகிரி. இதை நீங்கள் நல்லா, இதுதான் ஃபண்டமெண்டல். இந்த சில ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அது எப்படி பேர்பட்ட கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது
அவர் ஹேண்ட் கவர்ஸ் 360 டிகிரி இன் 12 hours. கரெக்டா? அவர் ஹேண்டு அப்படியே ஒரு ஃபுல் சுற்றினா 360 டிகிரி வருது. கரெக்ட் தான் சார். எத்தனை ஹவர் கரெக்ட். வருது? Yes, sir. ஃபுல் சுற்றினா 12 hour வருது. அப்போ Yes, sir. in 1 hour it covers how many degree? 360 360 30, by sir. 12 எவ்வளோ? 30 sir. 30 sir. இதான் இந்த ஃபண்டமெண்டல் ஞாபகம் வச்சுங்க. அவர் ஹேண்ட் கவர்ஸ் 30 டிகிரி இன் 1 hour. மினிட் ஹேண்ட் கவர்ஸ் 6 டிகிரி இன் 1 minute. இது வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அவர் ஹேண்ட் கவர்ஸ் ஹவு மெனி டிகிரி இன் 1 minute அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவர் ஹேண்ட் கவர்ஸ் ஹவு மெனி ஹவர்ஸ் இன் ஹவு மெனி டிகிரி இன் 1 hour 30 டிகிரி. மினிட் ஹேண்ட் கவர்ஸ் 6 டிகிரி இன் 1 minute. இதை தெரிஞ்சுங்க. இப்போ 3 hour 20 minutes. நீங்கள் எல்லோரும் ஒரு பேப்பரில் 3 hour 20 minutes ஒரு ரவுண்டு போட்டு 3 hour 20 minutesன்னா அந்த இது எங்கே இருக்குது, அந்த சின்ன முள் ஐ மீன் அவர் ஹேண்ட் எங்கே இருக்குது, மினிட் ஹேண்ட் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் போடுங்க பார்க்கலாம். அவர் ஹேண்ட் வந்து 3 hour என்னது 3 hour 20 minutes இருப்பா. 3 hour 20 minutesனா அந்த மினிட் ஹேண்ட் வந்து பெருசாக போடுங்க. அது வந்து 4 பார்த்து இருக்கும். கரெக்டா? புரியல சார். புரியல சார். புரிய மாட்டேங்குதா? ஆமாம், அது புரியாது. இந்த மேத்ஸ் டிஃபிகல்ட்டுங்கிறதுக்கு இதுதான் காரணம். அது அவ்வளோ சீக்கிரமாக புரியாது. அதனால தான் படங்கள்லாம் போட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு. நேற்று என்ன 4 பார்ட்ஸ்னா என்னது சார்? 4 பார்ட்ஸ்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னது சார்? பாரு கிளாக் டயக்ராம் போடலாமா? கிளாக் டயக்ராம் வந்துருச்சா? எஸ் சார். இப்போ பாருங்க, கிளாக் டயக்ராம் ஃபார் 3 hours 30 minutes போடலாம். இருக்கு, அது வருதான்னு பார்ப்போம். அதே கொடுங்க, கூகுளில் அதெல்லாம் பண்ண முடியும். 3 hour 20 minutes 20 minutes. என்ன கேள்வி? என்ன 320 320 தான். பாரு, அட்டகாசம் வந்துருச்சு. பாரு, 3 hour 20 என்ன பண்ணணும்? அந்த மினிட் ஹேண்ட் வந்து 4 பார்த்து இருக்கும். கரெக்டா? ஆமா சார். அப்ப அவர் ஹேண்ட் 3க்கு 4க்கு நடுவால் இருக்கும். கரெக்டா? எஸ் சார். இப்படிதான் இருக்கும். எஸ் சார், கரெக்ட் தான் சார். முதல் படம் பாருங்க. முதல் படம் அப்படிதான் இருக்கும். மற்றெல்லாம் ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல, அதை விட்டுருங்க. முதல் படம். இப்போ அவன் என்ன கேள்வி என்னன்னா, இந்த அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள நடுவால் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்பான். பாருங்க, இந்த கேள்வி கேட்கல. இங்கே கேள்வி வந்து பாருங்க இங்கே பாருங்க போட்டுக்கான். வாட் இஸ் த கடைசி லைனுக்கு முந்தின லைன். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட் வென் த கிளாக் ஷோஸ் 3 hour 20 minutes? புரிஞ்சுதா? இப்படி தான் கேள்வி இருக்கும். ஓகே சார். ஓகே, இங்கே பாருங்க என்ன. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் அவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் வென் த கிளாக் ஷோஸ் 3 hour 20 minutes? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 hour 3:20 நான் இப்படி வரைஞ்சிட்டேன். இப்போ எந்த கேல்குலேஷன் வேண்டாம், பார்த்தோன்னா அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? பார்த்து உடனே சரி வேண்டாம், இப்போ வேண்டாம், அது விடுங்க. இப்போது அந்த 3:20 வேண்டாம். 6 o'clock இருக்கும்போது அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி சார். 6 o'clock இருக்கும்போது அவர் ஹேண்ட் 6 பார்த்து இருக்கும், மினிட் ஹேண்டு 12 பார்த்து இருக்கும். 180 டிகிரி. அப்புறம் 3 மணி எக்ஸாக்ட்லி 3 o'clockக்கு அவர் ஹேண்டுக்கும் 90 டிகிரி சார். 90 டிகிரி. ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ 3 hour 20 minutesக்கு ஆங்கிள் 20 டிகிரியா சார்? 20 டிகிரி இருக்குமா? இல்ல சார், சாரி சார். இல்லை நீங்கள் தப்பு ரைட் பற்றி கவலைப்படாதீங்க. சாரி எல்லாம் வேண்டாம் எனக்கு. நீங்கள் எது சொன்னாலும் ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ படிக்க தான் செய்கிறோம். படிக்கும்போது தப்பாகலாம். இந்த கிளாஸ் இஸ் மென்ட் ஃபார் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். எனி ஸ்கூல் கிளாஸாக இருந்தாலும் சரி, எங்கள் கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் மெயின்லி ஃபார் மேக்கிங் மிஸ்டேக். எங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, பரீட்சையில் போய் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ 3 hour 20 minutesல அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 20ன்னு ஒரு குழந்தை சொல்லுது, அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். வேறு எதாவது என்ன சொல்ல போகிறீங்க? வேறு எதாவது சொல்ல போகிறீங்களா?
30 degree, sir. 30 டிகிரி இன்னொரு குழந்தை சொல்லுது. சரி, வேற ஏதாவது சொல்லுங்க. தப்பா ரைட்டா கவலைப்படாதீங்க. அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் சொல்லுங்க. 15, sir. 15 டிகிரின்னு ஒன்று சொல்லுது. இப்போ பார்த்துருவோம். இந்த 3ல் எது ஆன்சர்னு பார்த்துடலாம். இல்லை 3மே ஆன்சர் இல்லையான்னு பார்த்துடலாம். ட்ராயிங் அப்படி 15 degree, sir. சரி இருக்கிறம்மா. இப்போ 3 போதும். நம்ம சும்மா 3 hour 20 minutes அப்படின்னா 3 hour 20 minutes என்றால் 3 hour 20 minutes என்றால் அதை அவரை மாற்றினா 320/16 போடணுமா? 3 1/3 hours போடுவோமா? Yes, sir. Yes, sir. அப்போ 3 1 நம்ம என்ன படித்தோம் பாருங்க. Hour hand covers 360 degree in 12 hours. In 1 hour it covers 30 degree. அப்போ hour hand in 3 1/3 hours எவ்வளோ டிகிரி கவர் பண்ணோம் அப்படின்னா 3 1/3 into 30. அப்போ 10/3 into 30 அது எவ்வளோ? புரிய மாட்டேங்குது, sir. ஆமா சார். ஆமாம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அது புரியுது? Sir, 100. இருங்க. 100 தான் கரெக்டு. இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எக்ஸாக்ட்லி 12 மணிக்கு அவர் ஹேண்டுக்கு மினிட் ஹேண்டுக்கு உள்ள ஆங்கிள் எவ்வளோ? எக்ஸாக்ட்லி 12 மணி 0 degree. 0 டிகிரி சார். நம்ம அந்த அந்த 12 மணி அந்த இதை வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். இப்போ அவர் ஹேண்ட் இந்த 12 மணிலேருந்து இந்த 3:20 முடிய ஏன்னு அப்படியே மெதுவாக இப்படி வந்து இங்கே வந்திருக்குது இல்லையா? அப்படி தானே வந்திருக்கு. ஆமா சார். அப்போ இந்த இங்கே இருக்கிற ஒரு கோடுக்கும் இந்த கோடுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறோம், பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கோடுக்கும் இந்த மினிட் ஹேண்டுக்குள்ள கோடுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு பார்க்குறோம். இந்த ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிளை கழிச்சா இந்த ரெண்டுக்கு நடுவாவில் ஆங்கிள் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அதை தான் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்? இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு அதுலேருந்து அங்கிருந்து இந்த கோடு முடிய எவ்வளோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இங்கிருந்து இதுவரை உள்ள ஆங்கிள் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். இதில் எது பெருசோ சிறுசோ அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு போகுது. அது என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் ஆங்கிள் பிட்வீன் அவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, sir. புரிஞ்சது சார். ஓகே, எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ அவர் 3 hour 20 minutes அவரை மாற்றுறேன். அப்போ 320/60 அது 3 1/3 அது 10/3. அப்போ 10/1 ஹவரில் அது 30 டிகிரி. அப்போ 10/3 ஹவரில் எவ்வளோ டிகிரி கவர் பண்ணியிருக்கோம்? Sir, 320 இருந்து புரியல, sir. 320 minutesங்கிறது அவரை மாற்றுங்க. 320/60 100 டிகிரி சார். இல்லை அது இருக்கட்டமா. இங்கே என்ன இது 320 minutesனா 20 minutes டோட்டல் 60 minutes. அப்போ 20/60 போடுவீங்க இல்லையா? அது 3 1/3 ஹவர்னு அர்த்தம் இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க சார். சிம்பிளை பண்ணியிருக்கேன் நான். 3 1/3 ஹவர். அது 3 hour 20 minutesஐ அவராக மாற்றினால் 3 1/3 ஹவர். அது 10/3 ஹவர். 10/3 ஒரு ஹவருக்கு அது 30 டிகிரி கவர் பண்ண சொன்னால் அப்போ 10/3 ஹவருக்கு 100 டிகிரி கவர் பண்ணும். அதாவது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா? இங்கிருந்து இப்படி அப்படியே வந்தால் இது முடிய இந்த அவர் ஹேண்டு வரையில் உள்ள ஆங்கிள் வந்து 100 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இங்கிருந்து இந்த கோட்லேருந்து அப்படியே வந்து மினிட் ஹேண்ட் உள்ள ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைத்தால் இந்த ஆங்கிள் கிடைக்கும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அப்போது அவர் ஹேண்ட் வந்து 3 hour 20 minutesஐ எப்படி அந்த 100 அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனா 1 ஹவரில் 30 டிகிரி கவர் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ மொத்தமாக 3 hour 20 minutes வந்திருக்கு. 3 hour 20 minutesங்கிறது நத்திங் பட் 3 1/3 hours. தட் இஸ் 10/3 hours. அப்போ 10/3 ஹவர்ஸில் 3 1/3 ஹவரில் எவ்வளோ டிகிரி கவர் பண்ணோம்னா 100 டிகிரி கவர் பண்ணும். ஓகே, இப்போ மினிட் ஹேண்ட் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரின்னு சொன்னோம். அப்போ இது எவ்வளோ நிமிஷம் கவர் ஆகிருக்குது? 20 minutes இல்லையா? மினிட் ஹேண்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி. அப்போ 20 நிமிஷத்துக்கு எவ்வளோ டிகிரி? 120 டிகிரி சார். 120. அப்போ அந்த ஆங்கிள் இங்கிருந்து இந்த ஆங்கிள் வந்து 120. அந்த ஆங்கிள் 120. இது ரெண்டுக்கு நடுவால வித்தியாசம் எவ்வளோ? 20 டிகிரி சார். 20 டிகிரி என்பது சரியான விடை. யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன்.
Okay, sir. 20 ஒருத்தர் சொன்னாங்க, 15 சொன்னாங்க, 30 சொன்னாங்க. 20 என்பது சரியான விடை. ஓகே, இப்போ Yes, sir. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம், பார்த்த உடனே சொல்லிடலாம் 20 டிகிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆன்சர் ரொம்ப பக்கம் பக்கமாக கொடுத்துருக்காங்க வச்சுங்க. 20, 19, 18, 15 கொடுத்தா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் இல்லையா? ஆமா, ஆன்சர் வந்து sir. 10, Yes, 20, sir. 30, 50ன்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை, நம்ம எதாவது போட்டுடலாம். பட் ஆன்சர் ரொம்ப பக்கமாக கொடுத்தா கன்ஃபியூஷன். ஆனால் நார்மலாக 8ஆம் வகுப்புக்கு ரொம்ப ஆன்சர் பக்கம் பக்கமாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் கொடுப்பாங்க. 10, 15, 20, 30ன்னு கொடுப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று எழுதுவாங்க. அப்போ நீங்கள் ஓரளவுக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணாமே 20ன்னு போட்டு கூட வரலாம். அப்போ கொஞ்சம் சந்தேகம் வரும், 20 15 ஒரு சந்தேகம் வரலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஒரே ஒரு கேள்வி இப்போ பார்த்துடலாமா இல்லை வீட்டுக்கு போகணுமா? பார்க்கலாம் பார்க்கலாம் சார். அப்போ 3 hour இப்போ அவர் அண்ட் இப்போ 3 hour 25 minutesக்கு போடலாம். இருங்க, இப்போ 3 hour 25 minutesக்கு படம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். படமே வர மாட்டேங்குது, டயக்ராம் போடணுமா? இது கேல்குலேஷன் வருது. கிளாக் டயக்ராம் ஃபார் 3 hour 25 minutes. இது கீழே வருதுன்னு 3 hour 25 minutes வந்துருக்குதா? ஹலோ, 3 hour 25 minutes. சார் இமேஜ் சார் கிளாக் தெரிய மாட்டேங்குது சார். கிளாக் தெரிய மாட்டேங்குதா? இப்ப தெரியுது சார், இப்ப தெரியுது சார். கொஞ்சம் நேரம் ஆகும். அது 3 hour 25 minutes கிளாக் டயக்ராம் போட்டிங்கன்னா இப்படி தான் போடுவீங்க உங்கள் பேப்பரில் இல்லையா? இப்போ அவர் ஹேண்ட் எவ்வளோ டிகிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 12 மணி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அது எவ்வளோ டிகிரி வந்திருக்கும் அப்படின்னா 3 hour 25 minutes வந்து 325/16 போடணும். அதை சுருக்குனா சிம்பிளிஃபை பண்ணால் 3/5/12 வருமா? By 3 கிடைக்கும் சார். இல்லை 5/12. Yes sir. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 Yes, × 12 36, 36 + 5 41/12 வருமா? 45 டிகிரி சார். இரமா அவசரப்படாதம்மா. தப்பாக சொல்கிறதுல கெட்டிக்காரங்களா இருக்கீங்க. அவ்வளோ ஈஸியாலாம் அவன் கொடுத்துட மாட்டான். 45 டிகிரி எப்படியம்மா கண்டுபிடிச்சேன்? சும்மா ஏதோ வாயில் வந்து வளருது, அது நான் பார்த்துட்டேன். அது என்னது, இந்த 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 குழந்தைங்களே அப்படி தான் இருக்கீங்க. உங்கள் ஸ்கூலெல்லாம் அப்படி பழக்கி விட்டாங்கன்னு. உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்போது வாயை திறக்கக்கூடாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் டவுட்டாக இருக்கும்போது வாயை அது டவுட்டாக இருக்கும்போது ஏதோ நினச்சிட்டு தான் ரைட்டுன்னு போட்டு வருவீங்க. ஆனால் அது தப்பு. இப்போது இங்கே பாருங்கள், இது எல்லா குழந்தைங்க இந்த இது ஒரு சிக்னஸ். அது பாருங்கள், 3 hour 25 minutes என்பது 3 hour 25/60 hours. அது அவரை மாத்திரேன். 3 hour 5/12 minutes. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 41/12 வரும். இப்போ 41/12 × 30 போட்டால் என்ன வருது? 102.5 டிகிரி வருது. வருதான்னு பாருங்கள், 102.5 டிகிரி வருதான்னு பாருங்கள். (41/12) எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுதா? சிம்பிளிஃபை பண்ணுறேன். 325/60 சிம்பிளிஃபை, அதாவது 3 hour 25 minutes அவரை மாத்திரேன். புரிஞ்சுதா? அது புரிஞ்சுதா இல்லை புரியலையா? புரிஞ்சது சார். ஆனா அந்த 30 எப்படி வந்ததுன்னு மட்டும் மறந்துருச்சு சார். அந்த 30 வந்து in 1 hour it covers 30 degree. ஓகே சார். Hour and covers in 1 hour. இது ஃபண்டமெண்டல். இது ஃபண்டமெண்டல் சொல்லியாச்சு இல்லையா? In 1 hour it covers 30 degree. அப்போ in 41/12 hours, அதாவது 3/5/12 hours, how many degrees it will cover னா அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 102.5 டிகிரி வருது. எஸ் சார். இங்க பாருங்க, அந்த படம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த படம் பார்த்தாவே முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம், இந்த அவர் ஹேண்ட்ல ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் நகர்ந்துருக்கும் இல்லையா? ஆமா சார். 3:20ங்கிற டைமுக்கும் 3:25 டைமுக்கும் கொஞ்சமா நகர்ந்துருக்கும். அப்ப 100ன்னா இது 102.5 குட்டியா நகர்ந்துருக்கு. ஓகே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மினிட் ஹேண்ட் பாருங்க, இங்கிருந்து எவ்வளவு டிகிரி கவர் பண்ணிக்குது. இது என்னது? இது வந்து மினிட் ஹேண்ட் வந்து 25 நிமிஷம் போடுறோம். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி. அப்போ 25 × 6 எவ்வளோ? இங்கிருந்து ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ? 150 சார். 150. ஆமா, 150. அப்போ இங்க பாருங்க, மினிட் ஹேண்ட் வந்து 150. நான் அப்படியே போட்டேன். 150 - 102.5 எவ்வளோ வருது?
அதுதான் 148 angle between the hour hand and the minute hand is 150 minus 102.5, that is equal to 47.5 degree. 48.2. Yes, sir. 47.5 degree இல்லையா? 48 எங்கேம்மா வந்தது? ஹலோ, 150லேருந்து 102.5 கழிச்சா என்ன வரும்? 47.5. 47.5 வரும். 47.5. ஆமாம். Yes, sir. இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இது 47.5 டிகிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், முதல்ல அவர் ஹேண்டுக்கு எவ்வளோ அவர், 3 hours 25 minutesன்னு அது அவராக மாற்றணும். அதோட 30 மல்டிப்ளை பண்ணி இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சோம். அடுத்தது மினிட் ஹேண்ட் ஈஸி அது, ஏன்னா எந்த டிகிரி எந்த நம்பருக்கோ 25 நிமிஷம்னா 25 × 6 150, 150 அப்புறம் அந்த ஹவரில் வந்து 102.5, இது ரெண்டை கழித்தால் அது 47.5 டிகிரி அந்த ஆங்கிள் பிட்வீன் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்பது ரொம்ப இது. பட் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா 6 மணி என்ன டிகிரின்னு கேட்பாங்க. 6 மணி எவ்வளோ டிகிரி? 6 o'clock 180 degrees, sir. 180 டிகிரி. இப்போ 12:15 எவ்வளோ டிகிரி இருக்கும்? 90 degrees, sir. இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. 12:15 பாருங்கள், நீங்களே பாருங்கள், நான் ஒன்றும் சொல்லலை. 12:15 இது 90 இருக்குமா? No, sir. கொஞ்சம் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் ஆகுது, சார். அது எவ்வளோ ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன். கலெக்ட் பண்ண கால்குலேட்லாம் பண்ண வேண்டாம். எவ்வளோ இருக்கும்? 90 விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியா இருக்கும். கம்மியாக இருக்கும். கம்மியா இருக்கும், ஒரு 87 88 இருக்கும். அவன் என்ன கொடுத்துருப்பான்? 90 88 85 82 கொடுப்பான். நீங்கள் எல்லாம் 90 போட்டு காலர் தூக்கிட்டு வெளியே வருவீங்க, நான் ரைட்டுன்னு. ஆனால் ஆக்சுவலாக என்னவா இருக்கும்? தப்பாக இருக்கும். அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், சார். அல்ல பாயிண்ட்ஸ். தப்பா. இதை இப்படி தான் நீங்கள் அவசரம் கொடுக்கியா? நீங்கள் உங்கள் என்ன சின்ன குழந்தைங்க தானே, நீங்கள் அவசரமாக தான் இருப்பீங்க. அப்படி தப்புன்ட்டு வருவீங்க. ஆமாம், அது வேணுன்னே கரெக்டாக உங்களை சீட் பண்ணுற மாதிரி சீட் பண்ணுவோம். யார்? அந்த எக்ஸாமினர் சீட் பண்ணி உங்களை தவறு செய்ய வச்சு கொஞ்சம் பேரை நீக்கினாதான் அப்புறம் அதில் தேர்ச்சி அடைந்தவங்களுக்கு பரிசு கொடுக்க முடியும் இல்லையா? அவனோட லாஜிக் அது, அவனோட லாஜிக் அது. ஸோ இது மாதிரி தான் பண்ணுவாங்க. எனவே வில் க்ளோஸ் அட் திஸ் டுடே. அப்புறம் மீண்டும் நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். சரியா?